ஒரே காலகட்டத்தில் அஜித் அவர்களும் சினிமாக்குள்ளே வராங்க, விஜய் அவர்களும் சினிமாக்குள்ளே வராங்க. இந்த காலகட்டத்தில் சார் அஜித் விசஸ் விஜய் அப்படின்னு ரசிகர்கள் பிரிய ஆரம்பிச்சாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு தீனா ஒரே டைமில் ஷூட்டிங் நடக்குது, ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2 ஃபேன்ஸுக்கும் ஒரு இது இருந்தது. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நான் தான் அப்பச்சன் சார் ப்ரொடியூசரு, சித்திக் சார் டைரக்ஷன். அந்த படம் ஒரு நல்ல நல்ல காமெடியாக நல்ல ஜாலியான படம், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஆனால் இது வந்து ஒரு தாதா அஜித் அப்படி அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் தாதா அப்படி ஸ்பீடி இடி ஒரு மாதிரி டைப்பில் அவர் இருப்பார். அதில் 2 படமும் வரும்போது ஆக்ஷன் படத்துக்கு தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு சார். அஜித் படத்துக்கு இதாகனோட நமக்கு மன ரீதியாக எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் பண்ணுறமே செய்கிறோமே, டெய்லி உதயம் காம்ப்ளெக்ஸில் போய் நிற்பேன், எது ஃபுல்லாகுது எது ஃபுல்லாகுன்னு அப்படி எனக்கு தூக்கமே வராது. அதை பார்த்து அட்டகாசம் படத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக பாடல் வரிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையில் என் கொடி பிறந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதே காலகட்டத்தில் அதற்கப்புறமா சச்சின் படத்தில் விஜய் அவர்கள் ஒரு சாங்கில் வந்து வயிறில் வந்து இதெல்லாம் கட்டு அஜித் அவர்கள் இமிட்டேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மோதல் இருந்ததா நீங்கள் பார்த்த வரைக்கும்? விஜயை அவர் கண்டிப்பாக வின் பண்ணி அவர் துணிச்சலாக களத்தில் இருந்தது உண்மை தான் சார். ஓகே, விஜயை விட நான் திறமசாலி, அஜித்தை விட நான் திறமசாலிங்கிறதுல போட்டி கண்டிப்பாக இருந்தது உண்மை தான் சார். அதில் எந்த மாற்று கருத்து சும்மா சொல்லுவாங்க நண்பர்கள், போட்டி இருந்தது உண்மை. அப்போ தான் அதுக்கு பிறகு இவராகவே தான் அவரை சந்திக்கிறது, அதை ஒரு நல்ல ஒரு பின்னால் வந்து நமக்குள்ள ஒரு இது இருக்குன்னு வரக்கூடாதுங்கிறதுல ஸ்டெப் எடுத்ததே விஜய் தான். விஜய் அவர்கள் தான். எந்த ஷூட்டிங் எப்போ சார், எந்த காலகட்டத்தில் நடந்தது அது? அந்த வேலாயத்துக்கு முன்னே தான் சார், வேலாயத்துக்கு அதை ஒட்டி தான் சார், அந்த டைமுக்கு முன்னால் தான். அந்த டைமில் தான் இப்படி ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்தது சார் பத்திரிக்கையில். யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சில டைமில் விட்டுருவாங்க. அது உண்மை தெரிஞ்சு போனால் அஜித் சாரே 1-2 பேட்டிகளில் அவர் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி சில பேட்டிகளெல்லாம் வரும்போது அது விவாதமாகிடும். ஓகே, இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அவருடன் பிஆர்ஓவாக பணியாற்றிய பிடி செல்வகுமார் அவர்கள் தான் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே காலகட்டத்தில் அஜித் அவர்களும் சினிமாக்குள்ளே வராங்க, விஜய் அவர்களும் சினிமாக்குள்ளே வராங்க. இந்த காலகட்டத்தில் சார் அஜித் விசஸ் விஜய் அப்படின்னு ரசிகர்கள் பிரிய ஆரம்பித்தாங்க சார். நிறைய படங்கள் வரும் செய்யும், அதெல்லாம் போட்டிகளாக இல்லை பெருசாக. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு தீனா ஒரே டைமில் ஷூட்டிங் நடக்குது, ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2 ஃபேன்ஸுக்கும் ஒரு இது இருந்தது. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நான் தான் அப்பச்சன் சார் ப்ரொடியூசரு, சித்திக் சார் டைரக்ஷன். அந்த படம் ஒரு நல்ல நல்ல காமெடியாக நல்ல ஜாலியான படம், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஆனால் இது வந்து ஒரு தாதா அஜித் அப்படி அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் தாதா அப்படி ஸ்பீடி இடி ஒரு மாதிரி டைப்பில் அவர் இருப்பார். அதில் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா. ஆமாம். அப்போ அந்த 2 படமும் வரும்போது ஆக்ஷன் படத்துக்கு தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு சார். அஜித் படத்துக்கு இதாகனோட நமக்கு மன ரீதியாக எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் பண்ணுறமே செய்கிறோமே, டெய்லி உதயம் காம்ப்ளெக்ஸில் போய் நிற்பேன், எது ஃபுல்லாகுது எது ஃபுல்லாகுன்னு அப்படி எனக்கு தூக்கமே வராது. அதை பார்த்து எது ஃபுல்லாகுது முதல்ல அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். ஒரு 2-3 நாள் இது போன உடனே நமக்கே மனசுக்கு மாதிரி இருந்து 4-5 நாள் போகும்போது அடுத்த வாரம் வந்து என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ஏற ஆரம்பிச்சிது. ஃப்ரெண்ட்ஸுக்கு வடிவேல் சார் காமெடிலாம் பெரிய அளவில் நல்லா ஹிட் ஆன உடனே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸு 2வது வாரத்துலேருந்து திங்கட்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு தாண்டி திங்கட்கிழமையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டம் ஏற ஆரம்பிச்சிது. அந்த கூட்டம் ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எல்லாருக்குமே பெரிய வசூல் அந்த படம். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டில் மிகப்பெரிய சக்ஸஸ். அதே சமயத்தில் தீனாவும் நல்லா தான் ஓடிச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் பெரிய ஒரு வசூலை உருவாக்குன படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வந்ததுனால. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அங்கே போய் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் போட்டு வெளியே போட்டுட்டு தான் நான் வருவேன். ஏன்னா எனக்கு வேலையே காலையில் போனால் ஒரு 10-11 மணிக்கெலாம் உதயம் காம்ப்ளெக்ஸ் போய் அங்கே டிக்கெட்டு எல்லாம் கவுண்டர்லாம் இப்போ முடிஞ்சிச்சா செஞ்சுட்டான்னு பார்த்து அந்த போர்டு சில டைம் மறந்துடுவாங்க வெளியே போடுறது. ஹவுஸ்ஃபுல் போட்டுட்டு தான் வட்டி எடுத்து வேறு இடத்துக்கு போவேன். அப்போ அந்த படம் வந்து அவ்வளோக்குள்ளே எனக்கு அந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு பெரிய ஒரு நிறைவை தந்தது. போட்டிங்கிறது அதில் தான் ஆரம்பிச்சிது. அப்போ ஆரம்பத்தில் அஜித் ரசிகர்கள் தீனா நல்லா ஓடுதுன்ட்டு இருந்தாங்க, விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் இதுவாகினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் ஓட விஜய் ரசிகர்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அஜித்துக்கு அந்த படம் தப்பான படம் கிடையாது. தீனா வந்து அதுவும் நல்ல படம் தான். 2 படமே ஹிட்டு தான். 2 படமும் ஹிட்டு தான். அது முருகதாஸுக்கு முதல் படம், அவருக்கும் பேர் தான், தலைங்கிற பேர்லாம் அதில் தான் இதுவாகிடுச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல எவர்கிரீன் படம் மாதிரி எல்லா ஃபேமிலியும் இன்றைக்கும் அந்த வடிவேல் காமெடி இதெல்லாம் சூர்யா எல்லாமே நல்ல ஒரு கேம்போவாக இருக்கும். ரமேஷ் கண்ணா சார்
எல்லாருமே அதில் நல்லா நடிச்சு மீம்ஸ்லாம் அதை வச்சு தான் வருது இல்லையா, வடிவேல் வடிவேல் சார் சார். டைலாக் வச்சு தான். அதனால அந்த படம் பெரிய வசூல். தீனா படமும் வெற்றி சார். ஆனால் ரசிகர்கள் பிரிஞ்சு நின்று அப்போ வந்து ஃபைட் பண்ணது அந்த படத்தில் தான். வசூல் ரீதியா நீங்க பேசுனீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். வசூல் ரீதியா விஜய் அவர்களுக்கு முதல்ல பெரிய அளவுல ஒரு சக்சஸ் ஆன படம் எந்த படம் சார்? காதலுக்கு மரியாதை மிகப்பெரிய சக்ஸஸ் சார். ஒரு பெரிய ஒரு வசூலை அதிகமாக அள்ளி கொடுத்த படம் எதுனா காதலுக்கு மரியாதை சார். நான் பார்த்த அளவு எதுக்குன்னா ஒரு குடும்பமாக வண்டியாக ட்ராவல்ஸ்லலாம் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க சார். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருக்கும் சார். எல்லாரும் அது ஒரு லவ் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய பாணி அந்த படம் நான் தான் அந்நியத்து புறவை பார்த்துட்டு சார்கிட்ட சொன்னேன், எஸ்சிசி சார்கிட்ட. சார் ஒரு செம்ம படம் சார், அது உள்ளுக்குள்ளே ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஆக்ஷன் இருக்குது சார் அப்படின்னு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சார் ஒரு சின்ன தம்பிக்குள்ளே ஒரு 4 அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க வீட்டில் ஒரு தங்கச்சி தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் சார், அதேமாதிரி தான் இதுலேயும் 4 அண்ணன் தம்பி, டெரரான அண்ணன் தம்பி. அங்கே ஒரு பொண்ணு, ஒரு தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தூக்குற மாதிரி வரும் சார் கதை. அங்கேயே ஆக்ஷன் உருவாகிடல சார்ன்னு. ஐயோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்து சங்கிலி முருகன் சாரை உடனே பேசி, அந்த படமும் நம்ம கூட இருந்து தான் எல்லாமே இருந்து கூட அந்த ஒர்க் பண்ணும்போது கூடயே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டோம். சங்கிலி முருகன் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர். அது ஃபஸ்ட் காப்பி வாங்கி ரிலீஸ் பண்ணது வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர். ஓகே, அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அதே இயக்குனரோட கண்ணுக்குள் நிலவு சேர்ந்து பணியாற்றினாங்க. ஆமாம், அடுத்த படம் உடனே அந்த காம்போ பெருசாக இருந்தது. ஏன்னா சாலினி விஜயுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது படமும் பெரிய ஹிட்டுன்னு உடனே அடுத்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. வித்தியாசமான ரோலில் கூட விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி இருக்கும் சார். அது சைக்கோ த்ரில்லராக இருந்தாலும் அது ஒரு லாஜிக்கில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு அந்த சப்ஜெக்ட். அதாவது வித்தியாசமான சப்ஜெக்ட்டு. அந்த லாஜிக் வந்து சரியான ஒரு காரணம் வந்து இது ஒரு சரியான காரணமா அப்படிங்கிறதுல அதில் ஒரு கொஞ்சம் கோட்டை விட்டார் பாசில் சார் அந்த படத்தில். ஓகே, அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பற்றி பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வர அந்த கெட்டப் வந்து நிறைய பேர் அப்போ ட்ரால் பண்ணாட்டாலும் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் நீங்கள் எடுக்கும்போது கூட இருந்திருப்பீங்க இல்லையா, அப்போ விஜய் சாருக்கு இந்த மாதிரி கெட்டப் செட் ஆகுமா அப்படிங்கலாம் தோணியிருக்கா? இல்லை, அது கொஞ்சம் ஆடியன்ஸே நிறைய பேர் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது ஆரம்ப ஸ்டேஜில். அவர் ஒரு மாதிரி அதை பார்க்கறக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. இது செட் ஆகாது இன்னைக்கு இருக்க இதுக்கு. ஆனால் அதையும் தாண்டி என்னென்னா அந்த படம் வந்து ஒரு டோட்டலி பியூர் என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு சார். ஒரு நண்பனுக்காக தங்கச்சியே நம்ம விட்டு கொடுக்கலாங்கிற ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை அதில் இருக்கும். அதாவது ஒரு தங்கச்சியை வந்து ஒரு நண்பன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு விட்டு கொடுக்கலாங்கிற ஒரு உள்ளுக்குள்ள அந்த நட்புக்குரிய ஒரு நல்ல விஷயம் அதுக்குள்ளே இருக்குங்க சார். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையை. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க ரசிகர்கள் வந்து பிரிஞ்ச படங்கள்னா இந்த பக்கம் தீனா, இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸு. விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எப்போ போட்டியாக அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க இந்த படத்துக்கு அப்புறமா, இல்லைனா அவங்க அதற்கப்புறம் தான் நினைக்க ஆரம்பித்தாங்களா? ஏன்னா நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் படத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக பாடல் வரிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதே காலகட்டத்தில் அதற்கப்புறமா சச்சின் படத்தில் விஜய் அவர்கள் ஒரு சாங்கில் வந்து வயிறில் வந்து இதெல்லாம் கட்டு அஜித் அவர்கள் இமிட்டேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மோதல் இருந்ததா நீங்கள் பார்த்த வரைக்கும்? இல்லை, விஜய் எப்போவுமே அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இது பண்ணல. அஜித் தான் அப்படி தான். அவர் ஒரு பாணி, இவர் ஒரு பாணி தான் சார். ஏதாவது பாடல் வரிகளில் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒருத்தர் எதாவது எழுதிக்கலாம். இப்படி போட்டி இருந்தால், இப்படி பாடு இருந்தால் ரசிகர்கள் ரசிப்பாங்க செய்வாங்கன்னு யாராவது செய்திருக்கலாம். விஜயை அவர் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு அவர் துணிச்சலை களத்தில் நின்னது உண்மை தான் சார். ஓகே, விஜயை விட நான் திறமசாலி, அஜித்தை விட நான் திறமசாலிங்கிறது போட்டி கண்டிப்பாக இருந்தது உண்மை தான் சார். அதில் எந்த மாற்று கருத்து சும்மா சொல்லுவாங்க நண்பர்கள். போட்டி இருந்தது உண்மை, நட்பு ஆரோக்கியமான போட்டி. அதில் வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லைங்கிற மாதிரி தான் படங்கள் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல படங்களை தான் பிரித்து கொடுத்தாங்க. போட்டி இருந்தது உண்மை, ரசிகர்களும் இரு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருந்ததும் உண்மை. அதில் எந்த ஒரு இதுவும் நம்மளால், ஏன்னா நம்ம தான் கூட இருந்து பார்த்து விஜய் ரசிகர்களோட நம்ம படம் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளும் ஸ்ட்ராங்காக தான் நின்று, நானும் அந்த ரசிகர் மன்ற இது கூட இருப்பேன். இப்போ ரசிகர்களுடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே எப்படி அவங்க வந்து ஒரு கிராமம் முதல் நகரம் வரை ஊராட்சி உள்ளாட்சி எல்லாமே அந்த ரசிகர்களெல்லாம் கட்டமைக்க எப்படி பண்ணணும்னு சொல்லி எஸ்சிசி சார் அவங்க கூட ஆஃபீஸில் இருந்தவரை வச்சுப்பார். அப்போ நம்ம தான் அந்த இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் சார், இதெல்லாம் பண்ணணும், இந்த ஊரில் இப்படிலாம் பண்ணணும், அவங்களை இப்படி கூப்பிடணும் செய்யணுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்த அந்த கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்தோம். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய போக்கிரி படமும் ஆழ்வார் திரைப்படமும் ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் வெளியான திரைப்படம் தான் இல்லையா? 2 படத்துக்குமே நீங்கள் பிஆர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஜய் அவரோட படத்துக்கு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலையா நீங்கள் அஜித் படத்துக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறதை பற்றி? இல்லை, இது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். அந்த மோகன் நடராஜன் அவங்க வந்து படம் பண்ணும்போது அவங்களுக்கு நான் பிஆர்வாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மோகன் நடராஜன் ராஜகாளிமன் பெரிய கம்பெனி. அவங்க கம்பெனிக்கு என்ன தான் பிஆர்ஓ போடுவாங்க எந்த படம்னாலும் சரி. விஜயுடைய கண்ணுக்குள் நிலவு கூட அவங்க பண்ணும்போது அதுக்கு நான் தான் பிஆர்ஓ. அப்போ அது தொடர்ச்சியான ஒரு இது, அந்த கம்பெனிக்கு நம்ம பிஆர்ஓ.
அப்போ போக்கிரிக்கு என்ன பிஆர்ஓ போட்டாச்சு விஜய் படம். அதே நேரத்தில் தான் அவங்களும் பிக்ஸ் பண்ணுறாங்க ஆழ்வார் படமும். அப்போ அவருக்கும் நான் அந்த ஹீரோயின்லாம் அசின் இங்கே பண்ணுறாங்க, அங்கேயும் அசின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் தான். சந்தானம் விந்தானம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது நம்ம தான் அந்த படத்துக்கு. அப்போது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பெரிய பிஸி அந்த டைமில். என்ன நிறைய படம் மார்க்கெட்டிங், படம் பிஆர்ஓ. அந்த டைமில் மட்டும் 4 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆழ்வாரம் ரிலீஸு, போக்கிரி ரிலீஸு, சபரின்னு ஒரு படம் பண்ணுறேன், சேலம் சந்திரசேகர் ப்ரொடியூசர், யார் விஜயகாந்த் சார் படம், அதுக்கும் நான் தான் பிஆர்ஓ. தாமிரபரணி விஷால் நடிக்கிற படம் ஹரி டைரக்ஷன். அந்த படம் ஆர்கனைசிங்கே நம்ம தான். 4 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், 4 படமும் நான் தான் பிஆர்ஓ பண்ணுறேன். அப்போ பயங்கர குழப்பத்தில் இருக்கேன். எல்லாருமே போய் விஜய் கிட்டலாம் போட்டு விட்றாங்க. விஜய் ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி கேட்டே கிடையாது. உங்களுக்கு பிடிக்காதவங்கலாம் பிஆர்ஓ போட்டி இதுன்னு தொழில், பிஆர்ஓ 5-6 பேர்லாம் விஜய் கிட்ட போய் போட்டு விட்றாங்க. அவர் அஜித் படத்துக்கும் பண்ணுறாரு, எப்படி சார் விட்டுட்டு இருக்கியே அப்படி இப்படின்னு அவர் அதை பற்றிலாம் கண்டுக்கலை. ஆனால் ஒருத்தன் அவரால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது சார், ஏகப்பட்ட படம் அவருக்கு வந்து சேருது. அதுக்கு அவர்லாம் என்ன பயில சொல்கிறாங்க, அவருக்கு திறமை இருக்குது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை போய் நம்ம எப்படி சொல்லக்கூடாது, அவரை மேலே நம்பிக்கை இருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி சமாளித்து விட்டுருக்கிறாரு. அந்த டைமில் ஒரு பிஆர்ஓ பர்டிகுலராகவே ஒர்க் பண்ணுறக்கே உள்ளே வந்துட்டான் எனக்கு போட்டியா அவருக்கு விஜய்கிட்ட. அதெல்லாம் தாண்டி வந்தான். ஆனால் எனக்கு என்ன சுவாரஸ்யம்னா டெக்னீஷியன்ஸ் அறிமுக விழா இருக்குது ஆழ்வார் படத்துக்கு. அப்போ நான் அஜித் படத்துக்கு எதுவுமே ஒர்க் பண்ணவே செய்யலை ஒரு படத்துக்கும். எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. ஏன்னா நான் தீவிர விஜயுடைய ஆளாக இருக்கிறேன். படங்கள் பண்ணும்போது தீவிரமான விஜயுடைய ஆள். அப்போ அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு ரொம்ப பயம். இவரை இங்கே கொண்டு வச்சு யாருன்னு எதாவது கேட்டுட்டாருன்னா தப்பாகிடுமேனு சொல்லி நான் அந்த டெக்னீஷியன் இருக்கும்போது இப்படி கூனி குறுக்கி அப்படியே இருக்கிறேன். கீழே என் தழுத்து தான் மூங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனால் அவர் போகும்போது என்ன கண்டுபிடிச்சி ப்ரொடியூசர்கிட்ட கேட்டிருக்காரு, அவர் விஜயுடைய பிஆர்ஓ தானே, பிடி செல்வகுமார் தானே, அவர் அவர் தலையை நல்லா தாத்துக்கிட்டு இருந்தார், நான் அவரை பார்த்துட்டேன், அவர் தானே பிஆர்ஓ, ஆமாம் பண்ணட்டும் சார் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட ஒரு அந்த படத்தில் அவரை போடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை பற்றி பார்க்கல, வெற்றி தோல்வி யாரும் அதை பற்றி அவருக்குள்ள அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள ஈகோ இல்லைங்கிறது அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போட்டி இருந்திருக்கு, தொழிலை கெடுக்கணும், அதை கெடுக்கணும், அந்த எண்ணம் இல்லைங்கிறது அப்போ தான் என்ன அன்னைக்கு தூக்கியிருக்கலாம் அவர். ஆமாம், பிடி செல்வகுமார் போடக்கூடாது என் படத்தில் அப்படின்னு. ஆனால் விஜய் சார் கூட அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், அவரும் பண்ணல. ஆமாம், விஜய் சார் இல்லைனா நீங்கள் இன்னொரு படத்துக்கு போனோன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னு இருக்கலாம். ஆனால் 2 பேருமே அதை சொல்ல, 2 ஹீரோக்கும் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணது அது நம்ம மட்டும்தான் அந்த டைம் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 படத்துக்கும் ஒரே எஃபர்ட் தான் போட்டுப்பீங்க இல்லையா? விஜய் சார் பிடிச்சிருந்தாலும் நம்ம அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் தம்பி. அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டில்ஸ் கூடுதல் கொடுக்கலாம், நியூஸ் கொடுக்கலாம், ஒரு சின்ன இது பண்ணிக்கலாம். மற்றபடி படம் தான் பேசப்படும். தியேட்டரில் ரசிகர்கள் ரசிக்கிறது படம் எப்படி இருக்கோ அதுதான். போக்கிரி அன்னைக்கு பட்டை கிளப்புற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம், இது நம்ம பொங்கல்ங்கிற மாதிரி டைலாக்லாம் வேறு மாதிரி இருக்கும். போக்கிரி பொங்கல் அந்த பாட்டு கீட்டெல்லாம் கமர்ஷியலாக பட்டை கிளப்புற மாதிரி இருந்தது. அது வடிவேல் இடிவேல் கேம்போ எல்லாமே சரியாக இருந்தது. அதுக்கு ஆழ்வார் நம்ம நினச்ச மாதிரி அதில் இல்லை. எனக்கு மனசுக்குள்ளே உண்மையிலே சொல்கிறேன் சார், நான் வந்து போக்கிரி கண்டிப்பாக வெற்றி பெற மாதிரி இருந்தாலும் எப்படியாவது ஆழ்வார் வெற்றி பெறணும்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசை வந்து ஆழ்வார் வெற்றி பெறணும். என்னென்னா ஒரு அஜித் படம் நம்ம பண்ணுறோம், அது எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினச்சேன் உள்ளுக்குள்ளே. ஏன்னா நம்ம விஜய் ஆள் எதையாவது ஒரு காரணம் சொல்லி அவரை இது பண்ணுவானோ, எப்படியாவது வெற்றி பெறணும் கடவுளேன்னு நினச்சேன். ஆனால் காலத்தின் சூழ்நிலை வந்து போக்கிரி தான் வெற்றி பெற்றது. ஓகே, நீங்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து விஜய் அவர்களை பிடிச்சிருந்தாலுமே 2 பேருக்குள்ள ஈகோ இல்லை, விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்குள்ள நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலுமே. ஆனால் பத்திரிகையில் தொடர்ச்சியாக வந்து 2 பேருக்குள்ள போட்டி, 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு வந்த சூழலில் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சந்திக்கிறாங்க, ஒரு வாட்ச் வந்து பரிசீலிக்கிறாங்க. அந்த ஏற்பாடு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்படி சார் அந்த ஏற்பாடு அமைஞ்சுது? ஏன்னா அந்த ஃபோட்டோ இன்னைக்கு வரைக்கும் கூட வைரலாக இருக்கும். ஆமாம், விஜய் அவர்கள் அஜித் அவர்களும் ஒரு கேரவனில் சேர்ந்துருக்கும். இல்லை சார், இது என்னென்னா சில பேட்டிகளில் சில வார்த்தைகள் சிலது தூண்டி விடுறது தான் இருக்குது சார். இப்போ நீங்கள் 2 விதமாக யாரையும் பேசி விட்டலாம் தான். ஒருத்தர் கோவப்படுத்துகிற மாதிரியும் கோவப்படுத்தாத மாதிரி பேசி விட்டலாம். என்ன சார் நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லலாம். சார் பார்த்து பொது வழியில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், நானும் வளரணும் நீங்களும் இப்படி பேசுகிறது இருக்குது. ஆனால் இந்த கோவப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் எவனை எப்படி கோவப்படுத்தலாம், எப்படி எரிச்சல் விட்டலாம், எப்படி ஒருத்தர் மட்டம் தட்டி அவனோட ஒருத்தன்கிட்ட ஒருத்தன் பேர் வாங்கலான்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து என்றைக்குமே விஜய்கிட்ட கூட இருக்கிறத வர பிறரை பற்றி தாக்கி பேசுகிறதே கிடையாது. அஜித்து கூட நம்ம என்றைக்குமே நல்லுறவு இருக்குது தான் சார் நமக்கு நல்லதுன்னு நான் சார்கிட்ட பேசும்போதெல்லாம் சில டைமில் இப்போ இன்டர்வியூகளெல்லாம் யாராவது இதாக பேசிடுவாங்க, அவர் பெருசு இவர் பெருசு போட்டு விடுவாங்க. அப்போ அந்த உறவுகள் இப்போ திரைக்கு முன்னால் வந்து போட்டிகள் இருக்கணும். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி போட்டி இருந்தது, ரஜினி கமல் போட்டி இருந்தது. அந்த போட்டி இருந்தால் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்.
ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்ல நட்புணர்வு உள்ளுக்குள்ளே ஒருத்தர் நேசித்தா தான் சார் வந்து இது ஒரு ஆரோக்கியமான பயணமாக இருக்கும். இல்லைனா அந்த வெறி அதிகமாகிட்டுச்சுன்னா ஒருத்தர் படம் வரும்போது ஒருத்தர் வெற்றி ஆகிடுச்சுன்னா இன்னொருத்தர் கோவம் வரும், இன்னொருத்தர் கூட வெற்றி ஆகிட்டுனா இன்னொருத்தர் கோவம் வரும், பொறாமை பழி வாங்க தூண்டும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடும் ஸ்டெப்பாக. அதில் தெளிவாக விஜய் இருந்தார். நம்ம அதை பற்றிலாம் நாங்கள் நல்லா ஆழமாக பேசுவோம் இதை பற்றி. அப்போ தான் அதுக்கு பிறகு இவராகவே தான் அவரை சந்திக்கிறது அதை ஒரு நல்ல ஒரு பின்னால் வந்து நமக்குள்ள ஒரு இது இருக்குன்னு வரக்கூடாதுங்கிறதுல ஸ்டெப் எடுத்ததே விஜய் தான். விஜய் அவர்கள் தான். எந்த ஷூட்டிங் எப்போ சார், எந்த காலகட்டத்தில் நடந்தது அது? அந்த வேலாயத்துக்கு முன்னே தான் சார். வேலாயத்துக்கு அதை ஒட்டி தான் சார். அந்த டைமுக்கு முன்னால் தான். கரெக்டாக தெரியல. அந்த டைமில் தான் இப்படி ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்தது சார் பத்திரிக்கையில். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சில டைமில் விட்டுருவாங்க. அது உண்மையை தெரிஞ்சு போனால் அஜித் சாரே 1-2 பேட்டிகளில் அவர் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி சில பேட்டிகளெல்லாம் வரும்போது அது விவாதமாகிடும் ஆடியன்ஸுக்குள்ளே. அப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோக்கள் யாரையும் ஒருத்தர் தாக்கி பேசிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த முற்றுப்புள்ளி வச்சது. எனக்கு ரசிகர்கள் பேசலாம், ரசிகர்கள் சட்டை போடலாம், அவன் பெரிய ஆள், ஏன் ஹீரோ பெருசு அவன் ஹீரோ பெருசுன்னு. ஆனால் ஹீரோக்களுக்குள்ளே மோதல் வரக்கூடாது, பெரிய ஹீரோக்களுக்குள்ளே. ஏன்னா ரஜினி கமல் சார் கூட இந்த அளவுக்கு ரசிகர்களிடையே மோதல் இல்லை இல்லையா? அஜித் விஜய் சார் தான் அதிகமாக. ஆமாம். ஏன்னா இந்த தலைமுறைக்கு வேறு. அப்போ வந்து சார் ரஜினி கமல் இருக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க. அஜித்து வரும்போதும் பெரிய ஹீரோக்கள் இருந்தாங்க சார். விஜய் வரும்போது பிரபு இருந்தார், சத்யராஜ் இருந்தார், கார்த்திக் இருந்தார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இருந்தார், நிறைய ஹீரோக்கள் இருந்தாங்க, முரளி. ஆனால் இவங்க காலகட்டத்தில் ஒன்லி வந்து ரஜினி கமலுக்கு பிறகு இவங்க 2 பேரும் தான் ஒரு சின்ன ஒரு அந்த 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 செட்டப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் பெரிய போட்டிகள் இல்லை. அப்போ போட்டி 2ம் விஜயா அஜித்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். வதவதவதனி நிறைய ஹீரோக்கள் வரல அதுக்கப்புறம் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய டஃப் காம்படிஷன் கொடுக்குற ஹீரோக்கள் மாதிரி அப்படி எதுவும் இல்லை சார். ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஒரு நேர்காணல் உங்களோட விஜய் அவர்களுடைய பயணத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய வியூவர்ஸுக்கும் உங்களுடைய சேனலுக்கும் என்னுடைய நன்றி சார்.